திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி செம்ம ராசிங்க. ரிஷபத்துல பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுங்க அப்படிம்போம். ஆனா ஏங்க நீங்க நாங்களே படாத பாடுபட்டு இருக்கிறோம். இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்க ராசி அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து நிற்கிறார் 16ஆம் தேதி வரைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ரிஷபராசி குடும்பத்திலையும் துளாராசி குடும்பத்திலையும் மேக்சிமம் இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இல்லைனாலும் கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள். கேது அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பண்றது, சர்ஜரி பண்றது, தையல் போடுறது, இதெல்லாம் ராகு கேதுக்கள் 2 பேருக்கும் ஈக்குவலா பொருந்தும். சோ அப்போ உங்க குடும்பத்துல யாராவது ரிஷபராசி இருந்தாலும் உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரிஷபராசிக்கு மட்டும்தான் நடக்கணும்னு நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. அவங்க ஜாதகம் ரொம்ப பலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு ஜாதகம் பலம் இல்லாம இருக்கும் அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். இதுதான் உண்மை, முழுமையான உண்மை இதுதான். சோ அதனால நல்லது நடந்தாலும் குடும்பம், இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் நல்லது நடந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே நடக்கும், கெட்டது நடந்தாலும் அந்த குடும்பத்துல எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த பிரச்சனைகள் வர்றதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. கடன் வாங்குற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏமாத்திடுவாங்க. 10,000 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னா வட்டி உங்களுக்கு 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு ஏகப்பட்ட கமிஷனை எடுத்துட்டு அது கட்ட முடியாத சூழ்நிலையில சட்டையை பிடிக்கிற மாதிரி பண்ணிடும். ஸோ அதனால கடன் வாங்குற விஷயமாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டினுடைய இது இல்லாம நீங்க எதுவுமே பண்ணவே கூடாது இந்த மாசம். ஏன்னா புதன் 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல இருக்காரு. ஸோ அதனால 7ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னு பாத்துட்டீங்கன்னா, வக்கரகதி ஆகும் பொழுது டாக்குமெண்ட் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஃபெயிலியர் பண்ணிடுவார், ஏமாத்திடுவாருங்க உங்களை. ஸோ பொய்யான டாக்குமெண்ட் அடிச்சு கொடுக்கறது, சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு நடக்கும். சோ முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனம். அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் இங்க இருக்கிற வரைக்கும் அதீத கவனம். 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப தலைவலி, ரொம்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய பெண்கள் மூலமாக பிரச்சனை. தப்பே செய்யலைங்க, தப்பு வந்துருச்சுங்க. அதை விட இன்னும் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் கேது ஆரம்பத்துல சொன்னது போல உங்க குழந்தைகளையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. இது ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டே இருக்கேன். சோ இப்ப அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி, 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. காசு 7ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா கையில வரும். இப்ப உங்களுக்கு காசு இழுபறியா இருக்கா, பணம் வர்றது தடையா இருக்குதா, கண்டிப்பா 7ஆம் தேதிக்கு மேல பணம் வர்றது சூப்பரா இருக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்குல்ல, அப்போ ஒரு 7ஆம் தேதிக்கு மேல ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை போய் கெட்டியே பிடிச்சுக்கோங்க. ஏன்னா 5 கூட இவர் ஆகிறாரு இல்லையா, 5ஆம் அதிபதி தானே குலதெய்வம்.
அப்ப உடனே போய் உங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. 7ஆம் தேதிக்கு மேல குலதெய்வ ஸ்தானம் போய் பலமா இருக்குது. 7ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்க ரொம்ப பயந்து ஒரு விஷயத்துக்கு தயங்கி தயங்கி நிக்கணும். அந்த 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க கூட நின்று நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் வழி நடத்தி கொடுத்தே தீரணும். அதுதான் உண்மை. ஏன்னா புதன் போய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அதனால நீங்களே வேணாலும் உங்க குலதெய்வமே வேணாம்னு சொன்னாலும் அது வந்து உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்காது உண்மை. 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது. நீங்க எதா இருந்தாலும் 7ஆம் தேதி வரைக்கும் பேசாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. உங்க மேல பழிபாவங்கள் சொன்னாலும் அமைதியா இருந்துக்கோங்க. ஆனா 7ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன மூவிங் பண்ணாலும் அது உங்களுக்கு தான். நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அது சக்சஸ். நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அது நடக்கும். நீங்க சொல்றது 7ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதிர்ஷ்டம் 7ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வரப்போகுது. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இது போல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரும் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு ஏற்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. 20ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வந்தாரு. அப்ப 3ஆம் இடம் இயற்கையாகவே நம்ம வந்து மறைவு ஸ்தானம் சொல்லவே கூடாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், பணபர ஸ்தானம். அது 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கைப்பகுதிங்க, காசு. 3ல் யாருக்கெல்லாம் குரு இருக்கு அவங்க ஜாதகத்தை வேணா எடுத்து பாருங்க. அவங்க கையில கண்டிப்பா தங்க விலையில் போட்டிருப்பாங்க. தங்க மோதிரம் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. கையில ஒரு தங்கம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. 3ல குரு இருக்கு. இப்போ ரிஷபத்துக்கு 3ல குரு வருது. குரு இருக்காரு ஆல்ரெடி. அப்ப 4ஆம் அதிபதியான சூரியனும் அங்கேயே இருக்கிறார் சிவராஜ யோகத்தோட. அப்ப புதனும் அங்க வரப்போறாரு 20ஆம் தேதிக்கு வரை. இந்த 3 கிரக சேர்க்கையிலும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா இப்ப வீடு, மனை, வண்டி வாகனங்கள் மாத்துறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு சில வீடு மாத்தலான் இருக்கு, இந்த மாசம் மாத்தலாமா, அடுத்த மாசம் மாத்தலாமா, இந்த மாசத்துக்கு நாங்க வீடு போய் பாத்துட்டு வரலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு வீடு பிடிக்க மாட்டேங்குது, நாங்க இடம் வாங்கலான் இருக்கிறோம், தோட்டம் வாங்கலான் இருக்கிறோம், எங்களுக்கு வீடு பிடிக்க மாட்டேங்குது. ரிஷபராசிக்கு இந்த மாசம் சூப்பர் சூப்பர் வீடியோவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வரும். இப்ப இத்தனை நாள் வந்ததால நல்லா இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரில இருக்காது, ஏதோ ஒரு குறையோட தான் இருக்கும். ஆனா இதற்கு மேல இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குற வீடு, நீங்க பாக்குற மனைகள், ஏன் ரிஷபம் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா அந்த சொசைட்டிக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு ராசி. ரிஷபம் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா அந்த இன்டர்நெட்டுக்குள்ளேயே பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலயே அதிகமா காலத்தை கடத்தக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு ஒண்ணு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சூப்பர் தோட்டம் வரும், நல்ல வீடு வரும், நல்ல சொத்துக்கள் வாங்குற மாதிரி அமைப்பால மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரும். அப்ப இந்த டைம்ல நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது குருவோட சேர்ந்த சூரியன் இருக்கும் பொழுது, இந்த சிவராஜ் யோகத்தோடு இருக்கும்போது இந்த டைம்ல நீங்க பார்க்கறது எல்லாமே அதிர்ஷ்டமா மாறும். ஏன்னா அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி யாரு உங்களுக்கு? புதன் இல்லையா? 20ஆம் தேதி மேல அவரு குருவோட சேர்றாரு இல்லையா? அப்ப இப்ப நீங்க வீடு மாத்துறதோ இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் வீட்டுக்காகவோ சொத்துக்காகவோ வண்டி வாகனத்துக்கு போடக்கூடியது எல்லாமே இப்ப நீங்க செய்யக்கூடியது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களுக்காக கொடுக்கின்ற ஒரு விஷயம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 20ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக ரிஷபத்துக்கு ஏற்படும். ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கும், பிரஷர் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கேது இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை போட்டு புளிஞ்சு ட்ரை பண்ணி அப்படியே காய போட்டுதான் எடுத்து வெளியே வீசும். ஆனா ஏன்டா நம்ம ரிஷபத்துக்கு எங்கேயும் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒன்னத்தையும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ஜோஷியர் மேலேயே கோவப்படுற அளவுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா எனக்கே அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் சொல்றது பாத்துட்டு அப்படி பெரிய அமைப்பு இல்லையே, அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு சில டைம் எனக்கே தோணும். மத்தவங்க வீடியோஸ் பாக்குறப்ப எல்லாமே எனக்குமே தோணும். சோ வந்து அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 16ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கு. சோ வந்து பெருசா புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம், பார்த்து வச்சுக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல இந்த கேது விலகிடுவார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுக்கிரன் இங்க வந்துட்டாலும் கூட நீசம் தான். நீசமானாலும் குருவினுடைய பார்வை கன்னிக்கு சுக்கிரன் மேல விழும்போது கொஞ்சம் தெளிவான மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால 16ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்கு கொஞ்சம் மீடியமான பீரியட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிற 17ஆம் தேதி வரைக்கும் கோபம், பிடிவாதம், முரட்டுக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும், என்னமோ பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுல இந்த செவ்வாய் தான். இப்ப ரிஷபம்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பேசுறது, அது என்னன்னா அதோட மன விரக்தியினுடைய முடிவுதான் அது. ரிஷபம் எப்பவுமே தூக்கி எரிஞ்சு யாரையும் பேசாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ராசிதான். ஆனா இப்ப செவ்வாய் அங்க இருக்கிறதுனால இத்தனை நாள் மத்தவங்க பண்ணின விஷயத்துக்கெல்லாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காட்டணும் இல்லையா? அதனால வந்து இந்த டைம் பயங்கர தைரியமா பண்ணணும். 17ஆம் தேதிக்கு மேல அவரு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவாரு. வரன்கள் சூப்பரா அமைஞ்சு வரப்போகுது. 17ஆம் தேதிக்கு மேல திருமண வரன்கள் எல்லாமே புடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. குடும்ப தேவைகள், குடும்பத்துக்கு பணம் ஏதாவது பத்தாம இருக்குதா, குடும்ப செலவுக்கு சரியெல்லாம் இருக்கா, ஒய்ஃப் கேட்டு வாங்கி கொடுக்கலையா, கணவருக்கு எதுவும் செய்ய முடியலையா, எல்லாமே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் 17ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. செவ்வாய் 17ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போறாங்க. சோ ரிஷபம் கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய கெட்ட நேரம். 16ஆம் தேதிக்கு மேல அப்படியே தோசைக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி, சப்பாத்தி திருப்பி போட்ட மாதிரி சூப்பரா இருக்க போகுது. என்னெல்லாம் 17ஆம் தேதிக்கு முன்னாடி தப்பா நடந்ததோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமா மாறிடும். சோ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருங்க. உங்க நேரம் வந்து கொண்டே இருக்கின்றது. தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்க நிறைய செலவு பண்ண போறீங்க. 17ஆம் தேதிக்கு நிறைய காசு வரப்போகுது, நிறைய செலவு பண்ண போறீங்க, குடும்பத்துக்கு வாங்கி தர போறீங்க.
வெளியூர் வெளிநாடு போறதுக்குலாம் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா 12ஆம் இடம் தான் உங்களுக்கு வெளிநாட்டு கிரகம் இல்லையா? அப்ப அவர் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது வெளிநாட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் எல்லாம் பத்தாம இருந்தது, அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுக்கு நிறைய பேர் படிப்புக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? 2ஆம் இடங்கிறது படிப்பு ஸ்தானம். அந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன் லாங்குவேஜ் சொல்றேன் அப்படின்னா, ராகுதான் வந்து பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு கிரகம் எதுனா ராகுதான். அப்ப ராகுக்கு திரிகோணத்துல செவ்வாய் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல மொழிகள் கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வேற மொழி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியணும், வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதெல்லாமே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பா ரிஷப ராசிக்கும் வரும். ரிஷப ராசி எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்ப நபர்களுக்கும் அது வரும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இந்த மாதம் நீங்க வந்து என்னென்ன பாப்பீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேக்சிமம் கிளி பாப்பீங்க. சுகருடைய, அதாவது ஸ்ரீ சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவருடைய வழிபாடுகள் எல்லாமே ரிஷபராசி இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு புதன் வந்து அப்படியே டோட்டலா இங்க 2 இடத்துல வந்துட்டு இருக்கு. புதன் தான் வந்து உங்களுக்கு ஸ்ரீ சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனோட வழிபாடுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு. அதே போல இந்த மாதம் நீங்க வந்து கண்டிப்பாக ரெட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் ரெட்டா யூஸ் பண்ணிக்க, டார்க் ரெட் உங்களுக்கு செட் ஆகாது. லைட் ரெட் கலர் அப்படிங்கறது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து சின்னதா கொஞ்சமா ஒரு குங்குமம் வச்சுட்டு வந்தீங்கனால செம்ம அதிர்ஷ்டமா இருக்கும். அதே போல அந்த குங்குமத்துல கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க, உங்க ராசிக்கு முன்னாடியே பச்சை கற்பூரம் தானே, அந்த குங்குமத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலக்கி வச்சுட்டு போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதுக்கப்புறம் நீங்க பேசி பாருங்க. ஒரு 17ஆம் தேதிக்கு மேல இந்த குங்குமத்தோட வந்து நீங்க பச்சை கற்பூரம் வச்சுட்டு பேசி பாருங்க, எந்த செயலையும் செஞ்சு பாருங்க, பல சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தெய்வங்களுக்கு மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா பெருமாள் அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, ஹயக்ரீவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு பண்ணி நிச்சயமா உங்க பிரச்சனை தீரும். ஏலக்காய் மாலை படிப்புக்கு மட்டும்தானே அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. ஏலக்காய் அப்படிங்கிறது புதனுடைய அம்சம். புதன் நல்லா இருக்காரு, புதன் பணத்தை கொடுக்கக்கூடியவர். ரிஷபராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பெருமாளுக்கோ அல்லது பெருமாள் சார்ந்த தெய்வங்களுக்கோ, எந்த தெய்வமாக இருக்கலாம், ஆஞ்சநேயரா இருக்கலாம், சுதர்சனரா இருக்கலாம், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மரா இருக்கலாம், தன்வந்திரி பகவானாக இருக்கலாம், ஹயகிரீவராக இருக்கலாம், யோக நரசிம்மராக இருக்கலாம். படுத்து நின்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். உட்கார்ந்து இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா யோக நரசிம்மர், படுத்துட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரங்கநாதர், அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர், உட்கார்ந்து அமர்ந்து கிடந்து, இந்த மாதிரி மூன்றுமே இருக்கக்கூடிய ஸ்தலத்துல போய் ரிஷபராசி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். நின்றுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுதர்சனர். இது எல்லாமே ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எந்த தெய்வத்துக்கு வேண்டாலும் நீங்க இந்த மாசம் மட்டும் ஏலக்காய் மாலை போட்டு பாருங்க, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த மாசம் இப்போ இன்னொரு விஷயம் ரிஷபராசிக்கு பெரிய ஒரு யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் வரக்கூடிய ஏகாதசி அயன சயன ஏகாதசின்னு பெயர். படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு ரொம்ப விசேஷம். ரிஷபராசி எப்பவுமே இப்படி ஜாலியா படுத்துட்டு இருக்கிற ராசி தான். கட்டின உழைப்பாளி இல்லைன்னு நான் சொல்ல போட்டேன். ஆனாலும் படுத்தாலும் ரங்கநாதர் போல ஜாலியா சுகவாசி இருக்கக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான். சோ ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை ஏகாதசியை விடாதீங்க. ஏகாதசி என்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அயன சயன ஏகாதசியா வருது. உங்களுக்கு உண்டான ஏகாதசி இந்த மாதம் வழிபாடு பண்ணி உங்களுடைய வெற்றிகளை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ரிஷபராசிக்கு இந்த மாதம் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் ஏகாதசி பெருமாள் தான். அதே போல பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா ஆண்டாளுடைய வழிபாடு பண்ணுங்க. ஆண்டாளுடைய வழிபாடு இந்த மாதம் நீங்க செய்ய, ஆடி பூரமும் வரப்போகுது. இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டாளுடைய வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு. ஏன்னா நீங்க பெண் ராசி, பெண் தெய்வத்தை தான் அதிகமா வழிபாடு பண்ணணும். நீங்க பெண் தெய்வத்தை தொட 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 உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஆண்டாள் வழிபாடாக ஆடிப்பூரத்தன்னைக்கும் பண்ணலாம், அல்லது வாரம் ஒரு முறை போய் நீங்க பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாசம் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 5ஆம் நம்பர் செம்ம சக்சஸ் ஆக போகுது. 9ஆம் நம்பர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. லைட் கிரீன், அதே டார்க் கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, லைட் ரெட் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இது எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்க, நிச்சயமா நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.